இந்திய திரையுலகில் ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். பல்வேறு பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் இப்படி பல்வேறு பரிணாமங்கள்ல நம்முடைய அனைவருடைய நெஞ்சிலையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் மறைந்த திரு பாலசுப்ரமணியனுடைய நினைவாக அவருடைய வாழ்ந்த இந்த இடத்திற்கு நுங்கம்பாக்கம் காந்தார் நகர் முதன்மை தெருவுக்கு அவருடைய நினைவாக அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ரசிகர்களும் கோரிக்கை வச்சிருந்தாங்க அரசிற்கு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுத்தாங்க. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நானும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் மேயரும் அரசின் சார்பாக இன்றைக்கு வந்து அந்த பதாகையை பெயர் பலகையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் அந்த குடும்பத்தினர் அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிட்டாங்க. நம்முடைய அனைவருடைய நினைவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது, மறக்க முடியாத ஒரு நினைவோடு திரு எஸ் பி பாலசுப்ரமணியனுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். நன்றி. கோரிக்கை வைக்கப்பட்டுச்சுன்னா முதலமைச்சர் முடிவு எடுத்து முடிவு செய்வார். இன்னும் எங்ககிட்ட அந்த கோரிக்கை வைக்கலைங்க. கண்டிப்பா கோரிக்கை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நேரடியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன்.